தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கார்களின் முதல் விற்பனையை துவக்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க கேட்கலாம். விஜயகாந்த், வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் என்னென்ன வகையான கார்களின் விற்பனையை தொடங்கி வைத்தார்? இந்த நிகழ்ச்சி தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் மேடம். அதாவது வியட்நாம் நாட்டை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் என்ற நிறுவனம் ரூபாய் 16 கோடியில் தூத்துக்குடியில் மின்சார கார் உற்பத்தி தயார் நிலையத்தை தயார் செய்வதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடந்த ஆண்டு போடப்பட்டது. இந்த தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டினை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் வருகை தந்து கல்நட்டு விழாவை தொடங்கி வைத்து சென்றார். இதன் பின்பு இந்த ஒரு ஆண்டுகளில் பணி விரைவாக நடைபெற்று தற்போது முதற்கட்டமாக 1,119,67 லட்சம் கோடியில் 67 கோடியில் 114 ஏக்கர் பரப்பளவில் 2 பணிமனைகள், 2 கிடங்குகள், கார் பரிசோதனை செய்யும் இடம் ஆகியவை தயார் செய்யப்பட்டுள்ளது. மேலும் முதற்கட்டமாக கார் பணிகள் நிறைவடைந்த நிலையில் VF6 மற்றும் VF7 ஆகிய மின்சார கார் உற்பத்தி தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த கார் விற்பனை மற்றும் இந்த தொழிற்சாலையினை தொடங்கி வைப்பதற்காக தற்போது தமிழக முதல்வர் வருகை தந்துள்ளார். தற்போது அவர் அந்த ஆலையை சுற்றி பார்த்த பின்பு மேடைக்கு வரும் அவர் இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தயாரித்துள்ள VF6 மற்றும் VF7 ஆகிய கார் வகைகளை விற்பனை தொடங்கி வைத்து செல்கிறார். மேலும் இதற்கு அடுத்தபடியாக தனியார் மகாலில் நடைபெறக்கூடிய முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் கலந்து கொண்டு பல்வேறு வகையான முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.